இந்த நாள் செப்டம்பர் 11ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 26ஆம் திருநாள். அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, சதுர்த்தி திதி, மகாலய பட்சத்தில் சதுர்த்தி திதி இன்றைய நாள். அதனால் ஒருவேளை சதுர்த்தி திதி அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் யாராவது இறந்துருக்காங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக திதி ஸ்ரார்த்த தர்ப்பணங்கள் மினிமம் டு மினிமம் சங்கல்ப ஸ்ரார்த்தம் அப்படின்னு அதை பண்ணணும். அதுவும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் முன்னோர்களோட பேர் கூட தெரியலன்னா சிம்பிளாக 3 விஷயத்தை நாம் தானம் செய்யும் பொழுது அது நேரடியாக உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பித்ருக்களுக்கு போய் சேர்கிறது. என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பிரண்டை, அடுத்தது பழாப்பழம், அதுக்கப்புறம் பாகற்காய். உத்தமமான 3 விஷயங்கள் நம்ம தானம் செய்யும் பொழுது உங்கள் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் தெய்வ ஆசீர்வாதத்தோட முக்கியமானதுங்கிறது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். அப்படி அது கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். வம்சாபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம். வம்சத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய பிராப்தம், குழந்தை பிராப்தம் அது நடக்கும். அதனால் மகாலய பட்சங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், லைஃப் நல்லாயிருக்கும், தடைகள் இருக்காது. 2 நாள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கண்டிப்பாக தரும். சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், கோவப்படுறது, கோவங்கிறது எப்படின்னா ஒரு இயலாமையினால் வரக்கூடிய கோவம் கிடையாது, அர்ஜென்சினால் வரக்கூடிய கோவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் சந்திராஷ்டமும் பெருசாக வேலை செய்யாது. ஏன்னா அது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் அதோட எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடிய டைமிங். அது வரைக்கும் இந்த புலி வருது கதை தான். அதனால் சந்திராஷ்டமம் ஒன்றுமே பண்ணாது, தைரியமாக உங்கள் வேலையை எடுத்து பண்ணலாம். நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புரியாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறீங்களோ, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், ஆன்மீகவாதிகளாகட்டும், ஒருத்தர் விஷயங்களில் புரியாத விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். மன மகிழ்ச்சின்னு சொல்கிறதோட ஞானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா நாளும் இப்படி இருப்பது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நாட்களில் யாருக்குமே புரியாத, தெரியாத ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களுக்கு மட்டுமே ஏற்பட போகிறது. அதனால் மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு இன்மைகள், நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரே சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா எப்பெல்லாம் சந்திரன் போய் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரோ அது விரயம் மட்டும் கொடுக்காது, இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். இப்போ ஓப்பனாக சொன்னால் நிறைய பேர் இப்போ தம்பதிகள் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓப்பனாக உட்காந்து பேசிக்கிற டைம் பீரியடே கம்மியாக போயிடுது. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் படுக்கிற வரைக்கும் இந்த மின்னல் வேகத்தில் அப்படியே ஒரு மெஷின் வாழ்க்கை மாதிரி போயிடுது. உட்காந்து 10 நிமிஷம் என்ன விஷயங்கள் எப்படி இருக்குது, எப்படி நிலமை இருக்குது, மென்டல் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் உட்காந்து பேசினா தான் புரியும். இப்போ கேத்து எப்போ இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதோ, அது விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதோ, ரிஷபராசி நண்பர்கள் வீட்டில் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓவனாக பேசி முடிக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், ஒரு சந்தோஷம் வேறு விதமாக ரகசியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். விநாயகரை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்குங்க, சூப்பராக இருப்பீங்க. ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள். சந்திரன் எப்போ கேத்துவ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ, அது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு நண்பர்களால் லாபம், அதுலேயும் வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக லாபம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா 3 மொழிகள் இந்த கேத்துவுடைய ஸ்தானத்தில் உட்காரும். ஒன்று மலையாளம். ஸோ மலையாளம் பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக நமக்கு லாபம். இன்னொன்று மலேசியன் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லாபம். இதெல்லாம் ரிசர்ச். ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீரியம், ஒரு பாஷை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, ஒரு தேஜஸ் உங்கள் முகத்தில் தெரியும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலையில் ஒரே சிக்கலாக இருக்கும். சிக்கல்லாம் என்ன அர்த்தம்? 10-15 முடிச்சு போட்டிருப்பாங்க, நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாத மாதிரி.
சிலந்தி வலையில் போய் மாட்டிண்டு வெளியே வந்ததான் சரித்திரமே கிடையாதுங்கிற மாதிரி. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் அதிலெல்லாம் உடச்சிட்டு வெளியே வருவீங்க. ஏன்னா கேது உட்காந்துருக்குன்னா எங்கே தப்பு, வேர் இஸ் த ரூட் காஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்தானம் இன்றைய நாள் ஏற்படும். அதனால் வேலையில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், வெளியூரில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இருக்கிற வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாமே குறைந்து நல்ல மதிப்பெண், நல்ல ஆற்றல், போகிற இடம் ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகதந்தன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்திலே சந்திரன் உட்கார்ந்துருக்கார். பாக்யம் என்றால் லக், அதிர்ஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அதில் போய் சந்திரன் உட்காந்துருக்குன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேது. அதனால் இன்றைய நாள் இன்ட்யூஷன் பவர் மூலியமாக ஜெயிக்கிறது. இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கோ, ஆற்றல் இருக்கோ, அதெல்லாம் நம்ம காதுக்கு கேட்கும், மனசுக்கு புரியும். இடம் பொருள் ஏவலறிந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது வெற்றி நம்ம வசமாகும். இன்னொன்று கேது உங்கள் ராசி லக்னத்திலே உட்காந்துருக்கு. யார் என்ன எப்படி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூக்ஷமம் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. நிறைய சந்தோஷம் பார்ப்பீங்க. நிறைய ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வேதாந்தம், சித்தாந்தம், ஃபிலாசபி, சித்தர்கள் இதை பற்றிலாம் ரொம்ப நம்ம படிக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம். மெயினாக பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள், சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃபியூஷன் மட்டும் இல்லைன்னா போகிறோம், எல்லாமே செட்ரைட் ஆகிடும். நிறைய பேர் காரமாக சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இன்றைய நாள் அதிகரிக்கும். நல்லா ஆவக்காய் ஊறுகாய் போட்டுக்கலாம், எலுமிச்சம்பழம் ஊறின்னு இருக்குது அதை எடுத்து போடலாம், இப்படிலாம் எண்ணம் வரும். கேத்துங்கிறது பேசிக்கலாக அதிகமான கெமிக்கல் தொடர்புகளை கொடுக்கும், உடம்புல அமிழத்தன்மைகளை அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிட்டா போகிறோம். எல்லார் மேலேயும் ஒரு டவுட்டு கிரியேட் ஆகும். நான் கேத்துனாவே டவுட்டிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கூர்மையான விஷயங்கள்னு சொல்லுவோம். கத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கும், அதே மாதிரி தான் மூளையும் ரொம்ப கூர்மையாக நம்ம வச்சுக்கணும். மந்தத்தன்மை இல்லாமல் இன்றைய நாள் நீங்கள் எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி பொறுமையாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமை இன்றைய நாள் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஆண்கள் நிறையா பேருக்கு இன்றைய நாள் நைட்டு தூக்கம் இருக்காது, அந்தளவுக்கு வேலை இருக்கும். ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமாக இருங்க. உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சந்திர பலத்தில் இருக்கிறீர்கள். மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். சந்திர பலம்னா மனோகாரகன்னு சொல்லுவோம். சந்திரன் என்ன சொல்லுவோம்னா மனோகாரகன். மனசை கெடுக்கக்கூடிய விஷயங்களில் எதுவுமே நடக்காது. சந்திரன் நம்ம மேலே பார்வை இருக்குதுன்னா உடம்பு ஃபுல்லாக அப்படியே தக தகான்னு மின்னும். இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான் தக 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 தகன்னு இருக்காங்க அவங்கிற மாதிரி எந்த விஷயத்துலையுமே திறமையாக சமாளிக்கக்கூடிய ஸ்தானம். மனசு ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால சித்த சுத்தி அப்படின்னு சொல்லுவோம். சித்தம் சுத்தியாக இருக்காமா, அதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் நுணுக்கங்கள் கற்றுப்பீங்க. எந்த விதமான விஷயங்களால் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சௌபாகிய கடாட்சம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு யோகமான நாள். சந்திரன் எப்போ போய் 6ஆம் இடத்துல உட்கார்றாரோ அந்த டைமில் கொஞ்சம் தேவையில்லாத டிஷ்யூம்லாம் நடக்கும். எதிரி தொல்லை தான் இருக்கும். ஆனால் யாரெல்லாம் லாயர்ஸாக இருக்கீங்களோ, ஆடிட்டர்ஸாக இருக்கீங்களோ, ஆர்பிட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வெற்றி அடையக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமோகமாக இருக்கும். மருத்துவமனை சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அது டக்குன்னு கரெக்டாக முடிஞ்சிடும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், அதுக்கு எப்படி சொல்யூஷன்னு தெரியலன்னு உட்காந்துருந்தீங்கன்னா இன்றைய நாள் நல்ல மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நல்லா இருப்பீங்க. கடன்லாம் ஓரளவுக்கு தீரக்கூடிய, பைசல் செய்யக்கூடிய கேத்து கனெக்ட் ஆச்சுன்னா உட்காந்து பேசி முடிக்கிற மாதிரி நாளாக இருக்கப்படுது. ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சில்வர் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு, நடனம், இயல், இசை, நாடகம், சூக்ஷ்மமான அறிவு, ஜோதிடம் கற்றுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பொதுமக்கள் நிறையா பேருக்கு இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கணும், புது விஷயத்தை கற்றுக்கணும், ஏதோ ஒரு இடத்துல நானும் சம்பாதிக்கணும், செல்ஃப் ஸ்கில்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கைத்தொழில் தெரியணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி நாட்களில் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய வெற்றியை கொடுக்கும். குழந்தைகளுடைய அறிவு கூர்மை இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுப்பீங்க. நிறைய பேருக்கு சட்ட சிக்கல்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுக்குமே ஒரு தடை இருக்காது, தாமதம் இருக்காது, கோபம் இருக்காது, சலிப்பு இருக்காது. எந்த விதத்துலையுமே ஒரு கிளாரிட்டியே இன்றைய நாள் செலவு பண்ணக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா சுகஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்கு, அது கேது நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம போடுற பிளான் அது கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது. எல்லாத்துலேயுமே ரொம்ப திறமையாக ஒரு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். அம்மாவுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கும் பொழுது அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னமோ சும்மா 2 வார்த்தை மாதிரி இருக்கும். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி 2 வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ அர்த்தங்கள் புதைந்து இருக்கிறதுங்கிறது அங்கே பேசும்போது தான் தெரியும். அமோகமான நாள். தாய் தந்தையருடைய சேவை செய்வதுங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. இன்றைய நாள் அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமாக இருங்க. மெயினாக பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அம்மா அப்பா வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் தன்னுடைய இடத்திலேயே 3ஆம் இடத்திலே உட்கார்ந்துருக்கார். 3ஆம் பாவத்தில் சந்திரன் உட்காரும் பொழுது குழப்ப நிலையை கொடுக்கும். ஆனால் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கனால குழப்பம் தெளியும். நிறையா பேருக்கு 2-3 நாளாக ஒரு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி மனசு போட்டு உழட்டின்னு இருக்கும். இப்படி நடந்திருக்கலாமோ, அப்படி நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன். நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ வேதனைப்படுறதுனாலையோ எந்த ஒரு விஷயமே சால்வ் ஆகாது. அதுக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்குது. எது எழுதப்பட்டதோ அதுதான் நடக்கும். அதை நல்லபடியாக நடத்துறதுக்கு தான் இந்த ஒரு பிராயச்சித்தம், இந்த ஒரு தெய்வ வழிபாடுகள், இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சொல்லின்னு இருக்கோம். ஆனால் நீங்கள் கவலைப்படுறதுனால அந்த விஷயம் சால்வ் ஆகிடுன்னா ஒரு நாள் முழுக்க வேணால் 2 ட்ரம்மை வச்சு அழுகலாம், தப்பே கிடையாது. இன்றைய நாளை கிளியராக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா எல்லாருமே தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க. உங்களுடைய பார்வை தான் இங்கே முக்கியமானது. அதனால் ரொம்ப கிளாரிட்டியாக இருங்க, கான்ஃபிடென்ஸாக இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக செயல்படக்கூடிய அற்புதமான நாள். சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்துன்னா என்ன பிரச்சனை குடும்பத்தில் உட்காந்து பேசி சமாளிக்கக்கூடிய நாள். யாரெல்லாம் ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கீங்களோ, ஜல்லி மணல் விற்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக இந்த மாட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள். காய்கறி விவசாயம்லாம் பண்ணுறீங்களா, இந்த நாள் நல்ல பணம் வரும். நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடும். ஒரு சில பேருக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் நிவர்த்தி ஆகிடும். தைரியமாக இருக்கலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூக்ஷ்மமான நாளாக இருக்கப்படுது. கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக தனுசு ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, துலாம் ராசி நண்பர்களுக்கு, மேஷ ராசி நண்பர்களுக்கு கிளாஸாக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்குது. எல்லாருக்குமே நல்லது மட்டும் நடக்கணும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.